Namo
नमः ओम षण्मुखाय नमः ओम बालनेत्रसुधाय नमः प्रभवे मां पिङ्गलाय नमः स्तुतिगात्रये मां श्रीवागनाय मां दुषड्भुजाय मां दुनेत्राय मां शक्तिधराय नमः क्रौञ्चधारणाय मां कारणाय मां काम्याय मां गमनीयाय मां गाङ्गेयाय नमः सरवणोद्भवाय नमः ओम महाबल्ये नमः ओम निजवल्ये नमः ओम श्री वल्लीदेवसेना समेत सुब्रह्मण्येश्वर स्वामिने नमो नमः ओम बालगणपतये नमः भैरवगणपतये नमः भक्तिगणपतये नमः ओम हीरंबगणपतये नमः ओम सिद्धिबुद्धिमङ्गलप्रदाय नमः गणपतये मूर्तये नमो नमः ओम प्रजावान् वसुमान् भवति चन्द्रमा भवान् पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति देवं वेद यो वाम् आयतनं वेद आयतनवान् भवति ॐ दक्षिणेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ निकर्षैरसमायुधैः काले करित्वमावृणैः इन्द्राय सहस्रैः अग्निर्बिभ्राट् वज्रः वायुस्वेदशिखस्कृतः संवत्सरोऽपि सोवर्णैः विद्यास्तेजरास्तव सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो हरि ओम अखिलजगत्प्रपञ्चकृत्यकारणस्य बहुधाः अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकाः कलवाम्बासमेतसिद्धिविघ्नेश्वराय नमः वलिदेवसेनासमेतः सुब्रह्मण्येश्वर स्वामिने नमः पादारविन्दत्वजं मनसा वद्या वेदोक्तमन्त्रं I don't
மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். துள்ளுமர வேட்டை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே வெள்ளவழி சோலை குயிலாலே மெய்யுருகு மாலை தழுவாயே தெல்லு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரளோனே பள்ள தொழு ஞான தளலோனே வள்ளி வளவாழ பெருமாளே. திருச்சிற்றம்பலம். ஓம் ஹரி ஓம். भगवन् कृपयाः स्वस्तिमन्त्रार्थाः सत्याः सबलाः सन्तति भवन्तो महान्तोऽनुग्रन्थः वेदागमोर्भुगं दीर्घम् आयुष्यन् भूयास्फुरति भवन्तो महान्तोऽनुग्रन्थः अस्य देवदेवस्य इष्टकाम्य सिद्धार्थेन च वल्लभाम्बा समेत विघ्नेश्वरस्वामिन् विशेष पूजा कर्माङ्गं सुप्रभासर विशेष पूजा कर्माङ्गम् आनुकूल्य सिद्ध्यर्थेन च कवीना नाम दिव्य क्षेत्रे राजमानगरे वल्लभाम्बा समेत विघ्नेश्वर दुर्गा लक्ष्मी सुसिद्ध्यम्बिकेश्वर वलिदेवसेना समेत सुब्रह्मण्येश्वर स्वामी निरंतर सिद्धिमार्गेण च आनुकूल्य सिद्ध्यर्थं शैवादि महाजनाः சொல்லி இந்த கோயில் எனது பேர் நாராயண குருக்கள், ஞானகணேச குருக்கள். எனது சொந்த இடம் சங்கானை. நாங்கள் அமெரிக்காவில் இடம்பெயர்ந்த மக்களுக்காக இந்து சமய யாழ்ப்பாண முறைப்படி இந்து சமய முறைப்படி ஆலய பூசைகள் சிவாகம கிரியா கால முறைப்படி இங்கு பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பூசைகளானது ஒவ்வொரு வழியும் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து
கூட்டு பிரார்த்தனை, அதாவது தமிழிலே தேவாரம் பஞ்சபுராணங்கள் பாடி இறைவனை வழிபடுவதை வாரந்தோறும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். மற்றும் இந்த ஆலயத்தின் சிறப்பு சொல்லப்போனால் சதுர்த்தி போன்ற விசேட பூஜைகளும் இங்கு வரும் எல்லா அடியார்களும் ஒருமித்து தமிழ் வேதம், அதாவது தமிழ் வேதமாகிய பஞ்சபுராணத்தை எல்லோரும் பாடி இறைவனுடைய அருளை பெற்றுவதற்காக நாங்கள் இந்த ஆலயத்தை சிறப்பாக பூஜைகளை ஒழுங்கு பண்ணி கொண்டு வருகின்றோம். மற்றும் இந்த ஆலயத்தின் பெயர் என்ன ஐயா? இந்த ஆலயத்தின் பெயர் யுனைடெட் ஹிந்து டெம்பிள், அதாவது ஐக்கிய இந்து ஆலயம். எல்லா இந்து மக்களும் பொதுவாக தமிழ் எந்த மக்களாக இருந்தாலும் ஐக்கியமாக ஒன்று சேர்ந்து நமது இந்து சமய முறைப்படி வழிபடுவதற்காக ஐக்கிய இந்து ஆலயம் என்ற இந்த பெயரை சூட்டி இப்போது வளர்ந்து கொண்டு வருகின்றது. எத்தனை வருடம் இந்த கோயில் ஆரம்பித்து 2 வருடங்கள், சரியாக 2 வருடங்கள். இது விநாயகர் கோயிலாத்தான் பிள்ளையார் கோயிலாத்தான் வர போன்றது. நாம அப்படி நினைத்து ஏதோ விநாயகர் வந்து இருக்கிறார், நாங்கள் விநாயகர் கோயிலோ ஏதோ ஐக்கிய இந்து ஆலயம் எல்லா இறைவனையும் வைத்து வழிபடுவதற்காகத்தான் வந்தோம். ஆனால் விநாயகர் தான் வந்து முதல் இருக்கிறார். நாங்கள் ஐக்கிய விநாயகர் கோயிலோ சிவன் கோயிலோ அம்மன் கோயிலோ நாங்கள் நினைச்சோம் ஒரு இந்து கோயில் வைப்பதாகத்தான் வழிபட்டோம். ஆனால் விநாயகர் பெருமான் அவர் அருளால் வந்திருக்கிறார் எங்களோட. இந்த விநாயகருக்கு என்ன விநாயகர் சொல்றீங்க? விநாயகர் சித்தி விநாயகர், வர சித்தி விநாயகர், ஐக்கிய இந்து சித்தி விநாயகர், ஐக்கிய இந்து சித்தி விநாயகர். எங்க இருந்து ஐயா இந்த கொண்டு வந்துறீங்க? இந்த விநாயகர் சிலை ரொஜெஸ்டர் ஆலயத்திலிருந்து அவர் ஐயா பேர் தெரியும் ஐயா, என்ன ராஜராஜேஸ்வரி கோயிலிருந்து இந்த விநாயகர் பெருமானை அவர் தான் முதல் அனுப்பி இந்த ஆலயத்தை ஒழுங்கு பண்ணார். முருகப்பெருமான் முருகப்பெருமான் மற்றும் இந்த ஆலயத்தை சங்கானி எமது ஊரை சேர்ந்த சங்கானியை சேர்ந்த மகேந்திர ராஜா நொயிலா குடும்பத்தினர் ஆலயத்தை பராமரித்து வருகிறார்கள். நொயிலா நொயிலா அது யாழ்ப்பாணத்து பேரா? எந்த ஒரு இங்கே தேக்கலாம்? கொழும்பாக்கலாம். மற்ற இந்த சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டாடுறீங்க வழக்கத்தில்? சரஸ்வதி பூஜை, கந்த சஷ்டி, சிவராத்திரி மிகவும் சிறப்பாக நடைபெறும் உற்சவங்களாகும். மற்றும் தமிழ் தைப்பொங்கல், தைப்பொங்கல், மற்றது பங்குனியில் சித்திரை மாதம் 10 நாட்கள் திருவிழா விசேடமாக செய்யப்படுகிறது. திருவிழா 10 நாள் அலங்கார உற்சவம். அலங்கார உற்சவம் மேடம் எல்லாம் வருமா? குறைவு. வேற இந்த கோயிலில் வந்து இந்த விசேஷம் என்ன? கோயிலில் விசேஷம் என்ன? ஆக்கள் வந்து நான் பார்த்துட்டேன். நீங்கள் ஆலயத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக கூட்டு வழிபாடு முறை, அதாவது எல்லோரும் இறைவனை வழிபடுவதற்கு ஒழுங்கு செய்வோம். எல்லாரும் கோயிலை சுற்றி அவையும் பூ போட அவை மனசால விட்டுருக்கு. அவையில பூ போட விட்டுருக்கீங்க. சில கோயிலில் நாங்கள் பூ போடக்கூடாது தொடக்கூடாது என்று சொல்கிற ஆக்களும் இருக்கிறோம். அது அவையுடன் மன திருப்திக்காக அவர் சுத்தமாக வரணும் வந்து மன திருப்தியோடு இறைவனை எல்லாரும் இறைவனை வழிபடுவது எல்லோரும் வழிபடலாம். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் அதை அனுமதிக்கிறது இல்லையே? யாழ்ப்பாணத்தில் முறை எங்கட இந்து கலாச்சாரம் அங்கெல்லாம் வெளிநாட்டு இதுகளில் எல்லா மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஏன்னா மக்கள் தாங்களும் அதிலே கலந்துள்ளோனும். அது நல்ல விசேஷம் தான். தாங்களும் இடையிலே உதவ வேண்டாம். நாங்களும் தேவைதான். நாங்கள் பூசைகள் அதுகள் எல்லாம் நாங்கள் செய்தாலும் அவர்களும் பூ போட்டால் அவைக்கும் ஒரு மனசாந்தி இருக்கு. இந்த கால இந்து கலாச்சார யாழ்ப்பாண மரபுப்படி ஆலயத்து பூசைகளோ பூ போடுவதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை. அதன் காரணம் அவர்கள் சுத்தமாக பெற வேண்டும். அவை ஆனால் அவை இங்கு வருபவர்கள் எல்லோரும் சுத்தமாக வரும் என்று சொல்லியிருக்கு. அவர்களுக்கு தெரியும் இறைவனுக்கு நான் பூ போடுறாங்க சுத்தமாக வரணும் மட்டும் நினச்சி வரையணும். எங்களோட யாழ்ப்பாண மரபில் ஏன்னுட்டா வந்து பூ போட்டால் அவை சுத்தம் இல்லை, சுவாமிக்கு பூ போட அப்படி வழியாக்களை விட்டுறேன். ஐ மீன் சுத்தம் தான் இறைவன் என்று சுத்தத்தில் இறைவன் மெச்ச மதம் சாப்பிடாம சுத்தத்துடன் பூசை செய்தால் எல்லா இறைவன் செய்யலாம். ஏன்னா அது வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டா எல்லா அப்படியான ஆலயங்கள் மிக பிரசித்தி பெற்று அருளுடன் காட்சியளிக்கின்றன. ஒன்றுங்கள பல ஆலயங்கள் மக்கள் சேர்ந்து செய்யும் ஆலயங்கள் சிறப்பாக வளர்ந்து வருகின்றன.
மற்றது இந்த கோயிலில் வந்து வருங்காலத்தில் இந்த இளைஞர்களும் இதில் பங்கு பெறுவதற்காக நான் பார்த்தேன். சிறுவர்கள் இப்போ இங்கே முன்னின்று அவை வந்து உதவி செய்து வெளிநாடுகளை பொறுத்தளவிலேயே அவர்கள் எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் இதில் இந்து சமயத்தோடு ஒன்றிணைவோணுமன்றதுக்காக சின்னலிருந்து அவர்களை பழக்கி வருவதற்காக சிறார்களை எல்லாம் இந்த தொண்டுகளில் ஈடுபடுத்தி அவர்களை முயற்சித்து கொண்டு வருகிறார்கள். மற்ற ஒவ்வொரு நாளும் இங்கே பூசை நடக்கின்றது. தினசரி நாங்கள் இன்னும் மாலையில் தான் பூசை செய்து கொண்டு வருகிறோம். ஆலயத்தை பெரிதாக கட்டி முறைப்படி மூலஸ்தானம் எல்லாம் கற்பகிரகம் எல்லாம் வைத்த பிறகு 3 காலம் பூஜை செய்வதாக நினைச்சிருக்கிறோம். மற்ற இந்த கோயில் வந்து இவ்வளவு தூரம் 2 விரதம் சொன்னீங்க. இந்த கோயில் 2 விரதத்தில் நல்ல வளர்ச்சியை காண்கிறீர்களா? அதெல்லாம் இறைவன் நினைக்கிறார். நாங்கள் ஏதோ இறைவன் இங்கு பெற வேண்டும் என்று ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நமக்கு தந்திருக்கிறார். அதன்படி அது இறைவன் அனுக்கிரகத்தினால் வளர்ந்து கொண்டு வருகிறது. மக்களுடைய ஆதரவு இங்கு இருக்கும் மக்களும் எல்லோரும் ஆதரவு தந்து இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மகேந்திரராஜா நோயிலா குடும்பத்தினர் முயற்சியுடன் இந்த ஆலயத்தை சிறப்பாக கொண்டுவோம் என்ற துணிவுடன் இந்த உலகம் கொண்டு வருகிறது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான 100கணக்கான மைலிருந்து வருகிறார்கள் என்று கேள்விப்படுகின்றேன். அது உண்மைதான். அது அவர்கள் இறைவனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக அங்கு சில அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண மக்களின் மரபுப்படி பூசைகள் வழிபாட்டு முறைகள் இந்த ஆலயத்தில் செய்வதனால் அடியார்கள் தூர இடங்களிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த ஆலயம் யாழ்ப்பாணத்தார் அமெரிக்காவில் உள்ள முதல் யாழ்ப்பாணத்தாரர் கோயில் என்று கேள்விப்படுகின்றேன். முழுக்க ஏதோ அருளால் நாங்கள் நினைக்கிறோம். ஏதோ எல்லாம் அந்த ஆண்டவன் அருளால் கிடைக்கப்படுகிறது. மற்றவர்களும் வருகிறார்கள், இந்தியர்களும் வருகிறார்களா கோயிலுக்கு? சகல இந்தியர்களில் ஐக்கிய இந்து ஆலயம் இந்து எல்லாரும் வருகிறார்கள். எல்லாரும் வழிபடலாம். ஆனால் பராமரிக்கிறதுங்கிற யாழ்ப்பாணத்து மரபுப்படிதான் இந்த பூசைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. மற்ற இன்னொன்று கேட்க வேண்டும். நான் இதே கேள்வி மற்ற ஐயர்மாரும் கேட்டிருக்கின்றேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கிரியைகள் செய்யும் பொழுது ஈமை கிரியைகள் செய்யும் பொழுது பிராமணர்கள் செய்வதில்லை. அதுக்கென்று சைவ பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டில் உள்ள உங்களுக்கு அதன் முக்கியமாக இது என்னன்னா வெளியில் போய் கிரியை செய்தால் 3 நாள் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்றது விதி. அந்த விதிமுறையை கடைபிடிப்பதற்காகத்தான் அது பின்னோக்கி அது கிரியலுக்கு போய் பிரேதத்தை பார்த்தால் 3 நாளைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. அந்த விதிக்கு அமையத்தான் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் போன்ற இடங்கள்லேருந்து வெளியாக்களுக்கு போய் செய்வதில்லை. ஆனால் இங்கே செய்யலாம். இங்கே பொறுத்தல விட நான் போகிறதில்லை இதுகள். ஆனால் நான் பார்த்துக்கின்றேன் சில இடங்கள் இப்போ டலாஸ்ல எல்லாம் டெக்ஸஸ்ல எல்லாம் இப்போ ஐயமா சொல்கிறது நாங்கள் போயிட்டு வர்றது வரையிலும் அதுதான் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியத்தில் ஒன்று. ஒவ்வொருவரும் எமது எல்லா மரபையும் யாழ்ப்பாணம் மரபடி ஆண்டு ஆலயத்தை உருவாக்கி விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் கலந்து செய்யலாம். ஏதோ ஓரளவுக்கு யாழ்ப்பாணம் மரபுப்படி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். நாங்கள் ஒன்றும் இது உருவாக்கவில்லை. எல்லா முறைகளும் எல்லாம் ஆதி தொட்டு வருகிறது. நாங்கள் ஒன்றும் பாரம்பரியத்தை கொண்டுதான் நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உருவாக்கப்படையில்லை. எங்களோட முறைகளோ பூசைகளோ எல்லாம் இந்து ஆகம முறைப்புக்கு அமைவாக. ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அங்கு இலங்கையில் வந்து ஒரு திருவாயிரக்கணக்கான பல ஐயர்மார் இருந்தார்கள். இங்கே ஒரே ஒரு ஐயர்மார் இருக்கும்போது பெரிய இறைச்சலாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரவும் இல்லாது. அப்போ நீங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டிய நிலையும் இருக்கிறது. சூழ்நிலை சரி. நாங்கள் இப்போ முறையில் இப்போ ஆலயம் இப்போ இதுக்கு 2-3 ஐயர்மார் வந்தால் அப்படி ஒரு தர நியமிக்கலாம். ஒரு ஐயர் இருக்கபடியே அந்த முறையை நாங்கள் தளரக்கூடாது. கோயிலுக்கு கூட்டு அது சின்ன விஷயம். ஆனால் முக்கியமான விஷயம்ன்றதுக்காக நாங்கள் கோயிலும். மற்றது இன்னொன்று வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த சமய விளக்கங்களை சொல்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி இங்கே முயற்சி செய்வீங்க? அவர்களுக்கு இப்போ வெளிநாடுகளில் இருந்து இங்கிலீஷ் ஆங்கில முறைப்படி அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுப்பதற்கு வருஷம் ஒருவரை கூப்பிடுகிறோம். மற்றும் இங்கு சிறிய சமய சம்பந்தமான கதாபிரசங்கங்கள் அதுகள் வாதம் தான் நடத்தி வருகிறோம். இல்லை, அந்த சின்ன பேட்டிக்கு நன்றி. நான் அவசரமாக போக வேண்டியதாக இத்துடன் நிப்பாட்டுகின்றேன். நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து உங்களை பேட்டி வந்ததுக்கு மிக்க சந்தோஷப்படுகின்றேன். அடுத்த முறை நான் வரும்பொழுது இந்த கோயில் பிரமாண்டமாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆலயம் சிறப்பாக வளர்ந்து வரும் என்பது இந்த இல்லாமல் நமக்கு எப்போதும் உண்டு.
எல்லா மக்களும் சிறப்பாக வாழ இந்த ஐக்கிய அமெரிக்காவில் ஐக்கிய இந்து ஆலயம் சிறப்பாக வளர்ந்து வரும் என்பது நமது நம்பிக்கை. இறைவனுடைய அனுக்கிரகம் ஒன்றென்றும் நமக்கு கிடைக்கும்.